வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 3 டாட் ப்ளவுஸ் அளவெடுத்து வெட்டுறது எப்படின்றத பார்க்கலாம். இதோட அளவு பார்த்தீங்கன்னா உயரம் 14, ஷோல்டர் 16, அப்பர் செஸ்ட் 39, மிடில் செஸ்ட் 42, இடுப்பு 37, ஆம் ஹோல் 18, கை உயரம் 8, கை சுற்றளவு 13.5, முன்கழுத்து 8, பின்கழுத்து 9. இந்த கட்டிங் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த கட்டிங்கில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, கீழே நம்பர் தரேன். கமெண்ட்ல உங்களோட வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லுங்க. இப்போ இந்த 3 டாட் ப்ளவுஸ் எப்படி வெட்டுறான்றதை பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ 42 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா இது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பேக் கட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த டபுள் ஃபோல்டிங்கு. இந்த டபுள் ஃபோல்டிங்கில் ஃபஸ்ட்டு நான் பேக் மார்க் பண்ணுறேன். இந்த பேக் ஃபோல்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. ப்ளவுஸ் உயரம் 14. இப்போ 14 ஒரு மார்க்கு, தையலுக்கு 1/2 இன்ச்சு. இப்போ இதை ஒரு லைன் போட்டுக்குவோம். இது தையக்கோடு. இப்போ ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 16. இப்போ 16 ரெண்டாக பிரித்தா 8. 8ல் ஒரு மார்க்கு, 1.5 இன்ச்சு நம்ம லெஸ் பண்ணிடலாம். இது 9 இன்ச்சு லோ நெக், அதனால் இப்போ இதை ஸ்ட்ரைட்டாக கோட்டு போட்டு ஆமூல் இறக்கிறத பார்ப்போம். இப்போ அப்பர் செஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 39. 39 6ஆக பிரித்தோம்னா 6 வருது. இதுதான் ஆமலோட இறக்கம். இது ஒரு லைன் போட்டுக்குவோம். இப்போ அப்பர் செஸ்ட் 39 4ஆக பிரித்தோம்னா 9.25 ஒரு மார்க் பண்ணிங்க. 3/4 இன்ச்சு பாடி லூஸ். இப்போ இடுப்பு பார்த்தீங்கன்னா 37. 37 4ஆக பிரித்தா 9.25. டாட்டுக்கு 1 இன்ச்சு. இப்போ இந்த மார்க்கும் ஒரு கோடு போட்டுக்குவோம். இது தையக்கோடு. இது பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி. இப்போ இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு நம்ம ஸ்லோப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல 1 இன்ச்சு. இப்போ மேலே 1/2 இன்ச்சு தையல் விட்டு 6 இருக்குது, அதை சென்டர் பண்ணிங்கன்னா 3. இப்போ இதே 3 நம்ம இங்கே வச்சிடலாம். இப்போ இந்த 1 2 3 இந்த 3 மார்க்கில் தான் ஆமூல் ரவுண்டு எடுக்கணும். அதாவது கைக்குழி ரவுண்டு. இப்போ ஆமூல் பார்த்தீங்கன்னா 18 ரெண்டாக பிரித்தா 9.25. இப்போ 9.25 கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், 9.25 கரெக்டாக இருக்குது. இப்போ தையலுக்கு விட்டு பார்க்கக்கூடாது, கரெக்டாக அந்த அவுட்டர் லைனு கரெக்டாக பார்க்கணும். இப்போ நம்ம தைக்கும் போது இந்த இடத்துல பார்த்தோம்னா 9.25 தையலுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இதை ரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ நெக்கு பார்த்தீங்கன்னா 2.25. கீழே 3 இன்ச்சு வச்சு கொஞ்சம் ஸ்லோப்பாக போட்டுருங்க. நெக்கு இறக்கம் 9, 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டு 9ல் ஒரு மார்க்கு. நெக்கு நான் ரவுண்ட் பண்ணிடுறேன். இந்த டாட் பார்த்தீங்கன்னா 10.25 இருக்குது. அப்படியே நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். பேக் டாட். இப்போ மிடில் செஸ்ட் 42 4ஆக பிரித்தா 10.5. இதான் டாட்டோட உயரம். மிடில் செஸ்ட்டு 4ஆக பிரித்து வைக்கணும். நண்பர்களே, பேக் மார்க் பண்ணியாச்சு. நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இது பேக் கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறது பார்ப்போம். இந்த மெட்டீரியல் பாருங்கள், அப்படியே திருப்பி போடுங்க பேக்கு. இந்த இடத்துல
இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட் சைடு ஒரு 3/4 இன்ச்சு ஒரு துணி விட்டு மார்க் பண்ணிங்க. ஒரு கோடு. இதை நம்ம பேக் போட்டு கரெக்டாக இந்த இடம் வெட்டி எடுத்துடலாம். இப்போ பாடியில் ஒரு மார்க் பண்ணிங்க. நெக்கில் வந்து இந்த பக்கம் ஸ்ட்ரைட் பண்ணி இந்த சைடில் தான் கிராஸாக கட் பண்ணோம். இந்த பேக் நம்ம எடுத்துட்டு ஃப்ரண்ட்டை மார்க் பண்ணுவோம். இப்போ ஷோல்டர் ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஃப்ரண்ட் நெக்கு அதே மாதிரி கீழே கொஞ்சம் ஸ்லோப் போட்டு ஒரு மார்க் பண்ணிங்க. ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.5 மேலே ஆரம்பிச்சு தையல் விட்டு 8.5ல ஒரு மார்க் பண்ணிங்க. நெக்கு வந்து ரவுண்ட் பண்ணிடுறேன். நம்ம டாட் பிரிக்கிறத பார்ப்போம். மிடில் செஸ்ட்டு 42.5. நம்ம 4ஆக பிரித்தோம்னா 10.5 ஒரு புள்ளி வருது. 10.5 ஒரு புள்ளி, 10.5 ஒரு புள்ளி. 10.5 2ஆக பிரித்தோம்னா 5.25. இதில் நம்ம 1 இன்ச்சு லெஸ் பண்ணிடுவோம். 1 இன்ச்சு லெஸ் பண்ணால் 4.25. இந்த 4.25 இங்கே பட்டிக்கும் டாட்டுக்கும் இடைவெளி. இதை நம்ம மார்க் பண்ணிடலாம். நம்ம டாட் பிரிக்கிறது பார்ப்போம். மிடில் செஸ்ட்டு 42.5. இடுப்பு பார்த்தீங்கன்னா 37. 42ல் 37 போச்சுன்னா 5.5. இப்போ வந்து 5.5 2ஆக பிரிக்கணும். இப்போ டாட்டோடைய அளவு 5.5 2ஆக பிரித்தோம்னா அஞ்சு 2 பிடிச்சா 2.25. இப்போ இது 1.25 ஒரு புள்ளி. 1.25 ஒரு புள்ளி மார்க் பண்ணோம்னா 2.25. இப்போ டாட்டு நம்ம மார்க் பண்ணிடலாம். இந்த 4.25 டாட்டோட லென்த்தை சைடில் நம்ம வச்சு ஒரு மார்க் பண்ணிங்க. இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்குவோம் இடுப்பு அளவுக்கு. இப்போ இடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 37. 4ஆக பிரித்தா 9.25. இப்போ இங்கே 2.5 ஒரு புள்ளி இருக்கு. இப்போ 9.25 ஒரு மார்க் பண்ணிங்க. இப்போ இது வந்து தையக்கூடு. இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம சைடில் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் பாருங்கள் 1.25. இந்த கோட்லேருந்தே 1.25 வச்சு நம்ம ரவுண்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைடில் இப்போ பேக் வந்து இந்த பக்கம் 3 இன்ச்சு வைங்க. 3 இன்ச்சு வச்சு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 5 இன்ச்சு இருக்குது. இந்த சைடில் பேக்கோட சைடு 3 போச்சுன்னா இங்கே எவ்வளோ இருக்குது? 5 இருக்குது. இப்போ இது 5 வைங்க. இப்போ இதே ஷேப் நம்ம எடுத்துடலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் மேலே 1/4 இன்ச்சு, கீழே 1/2 இன்ச்சு. இப்போ டாட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி 1 இன்ச்சு கேப்பு. இந்த டாட் ஃபார்முலாலாம் எல்லாம் ஒன்று தான். இந்த இடத்துல 1.5. நண்பர்களே, இப்போ ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணிச்சு. இதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன்.
ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ கவர் தட்டு எடுக்கிறத பார்ப்போம். பாருங்கள், இந்த கவர் தட்டை வந்து இந்த லைன்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு உள்வாங்க. இதை உள் வாங்கி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த டாட் ஆண்டை வந்து இப்படி கொண்டு வாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி வெட்டினோம்னா பிடிச்சோன்னா ரவுண்டு வந்துடும் உங்களுக்கு. இப்போ ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ரவுண்டு போனீங்கன்னா எல் மாதிரி ஆகிடும். இதை அதே மாதிரி இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கர்வ் எடுத்து டாட் ஆண்டை வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா டாட் பிடிச்சோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரவுண்டு வந்துடும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ரவுண்ட் எடுத்துட்டீங்கன்னா எல் மாதிரி ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட்டு வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது பட்டி ஸ்லீவ் வெட்டுறதை பார்ப்போம். இப்போ அடுத்தது நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறது பார்ப்போம். இதான் மிச்ச துணி இருக்குது. இந்த துணியில் வந்து இந்த அப்படியே டபுளாக மாட்டிங்க. இந்த இடத்துல கையை எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல பட்டி வெட்டிடலாம். இதை வந்து கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி போட்டுங்க. கை உயரம் 8.5, தையலுக்கு ஒரு 6 இன்ச்சு, கை சுற்றளவு 13.5, 13.5 பாதி 6.75. ஆமோல் பார்த்தீங்கன்னா 18, 18 2ஆக பிரிச்சிங்கன்னா 9.25. 9.25 ஒரு மார்க் பண்ணிட்டு 1 இன்ச்சு நம்ம கம் பண்ணிடுங்க. 1 இன்ச்சு கம் பண்ணோன்னா 8.25 வருது. 8.25 பாதி 4 ஒரு புள்ளி. அந்த 4 ஒரு புள்ளி தான் இங்கே வைக்கணும். இது கை ஷேப் எடுக்கிறதுக்கு. இது வந்து தையக்கூடு, இது எக்ஸ்ட்ரா துணி. இதுக்கும் நம்ம பேக் வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்கா தையலுக்கு அரைச்சி விட்டு பாருங்க, கரெக்டாக இருக்குது. நம்ம கை ஷேப் வரைஞ்சிருவோம். பாருங்கள், இந்த கை ஷேப் ஸ்கேல் இருக்கு இல்லையா, நிறைய பேர் என்கிட்ட வாங்கியிருக்கிறீங்க. எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரில. அதே நான் இப்போது செஞ்சு காட்டிடுறேன். இங்கே பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது. இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. இது இதே மாதிரி நீங்களும் இந்த ஸ்கேலை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஃபைபர் பிளாஸ்டிக் தான், வளைஞ்சு கொடுக்கும். இதை நான் இங்கே வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போது ஸ்லீவ் போட்டாச்சு. இதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இது கவர் தட்டு எடுத்துடலாம். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து அந்த பட்டி. இந்த பட்டி பார்த்தீங்கன்னா ஹோல்டிங்க்கு ஒரு 1.25 இன்ச்சு லைன் கோடு போட்டுங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு இது தையக்கூடு. நீங்கள் 3.25 வைங்க ஃப்ரண்ட்டில். இடுப்பு பார்த்தீங்கன்னா 37, 4ஆக பிரிச்சுன்னா 9.25. இந்த டாட் உட்காரத்தில் 2 வைங்க. நம்ம அதை ஃப்ரண்ட் எடுத்து இந்த மாதிரி வைங்க. இந்த டாட் உட்கார இடம் ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த இடம் வந்து இந்த பேக் வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த பேக் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வைங்க. இந்த இடத்துல 3/4 இன்ச்சு
தையலுக்கு 2 பக்கத்துக்கும் 3/4 இன்ச்சு தையல் விட்டு மார்க் பண்ணிங்க. இதை வந்து கோடு போட்டுங்க. இப்போ பட்டி வரைஞ்சாச்சு, கட் பண்ணி எடுத்துடுறேன். நண்பர்களே, பட்டி கட் பண்ணியாச்சு. இப்போ 3 டாட் லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.